வணக்கம். நான் தமிழன்மன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேளைகள் மிகவும் பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து வேட்புமனுக்கள் பரிசீலனையும் நிறைவடைந்திருக்கின்றன. நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகவிருக்கிறது. இதற்கிடையே நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் நடிகர் விஜய் கட்சியின் வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே விஜய் கட்சி 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. 234 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார். மீதி 232 தொகுதியில் 232 வேட்பாளர்களை அவர் அறிவித்தார். அவற்றில் ஒருவராக எடப்பாடி தொகுதியில் அருண்குமார் என்பவரை அறிவித்தார். அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எதனால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், ஒரு வேட்பாளரின் வேட்புமனுவை 10 பேர் முன்மொழிய வேண்டும் என்பது அடிப்படையான விதி. இது அனைவருக்கும் தெரிந்த விதி. புதிதாக போட்டியிடுகிறவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் யாராலும் சொல்லிக் கொடுக்கத்தான் போகிறார்கள். ஆனாலும் அவருடைய வேட்புமனுவை 8 பேர் பரிந்துரைத்திருக்கிறார்கள் என்றும், அவருக்கு மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த அவருடைய மனைவியினுடைய வேட்புமனுவை 7 பேர் பரிந்துரைத்திருக்கிறார்கள் என்ற காரணத்தை காட்டி தேர்தல் ஆணையம் அந்த வேட்புமனுக்களை நிராகரித்திருக்கிறது. இதனால் அந்த தொகுதியில் விஜய் கட்சியின் பிரதிநிதி யாரும் போட்டியிடவில்லை என்கிற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கொடுத்த பேட்டியில், இது ஒரு பெரிய கூட்டு சதி. அந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கலின் போது கடைசி நேரத்தில் கூட இது போன்ற குறைகளை சரி செய்து கொடுத்தால் தேர்தல் அலுவலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர் நான் கழிவறைக்கு செல்கிறேன் என்று சொன்னவர் அப்படியே போய்விட்டார், காணாமல் போய்விட்டார். அவர் காணாமல் போனாரா, கடத்தி விட்டார்களா என்று தெரியவில்லை என்று பேட்டி கொடுக்கிறார். இதற்கு அவர் கூட்டு சதி என்று அவர் சொல்லி இருப்பதற்கும் நான் நின்று பேச வருகிற விஷயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் இந்த தகவலை நான் முன்கூட்டி சொன்னேன். நான் என்ன பேச வருகிறேன், என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு அங்கேயே ஒரு தோல்வியை தர வேண்டும் என்று ஒரு சில 2 பேர், முக்கியமாக 2 பேர், பலர் இருக்கிறார்கள், அவர்களில் முக்கியமாக 2 பேர் அதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 2 பேரில் ஒருவர் சசிகலா அவர்கள். சசிகலா அவர்கள் அவர் சிறைக்கு செல்லும் முன் நம்பி ஒப்படைத்து விட்டு சென்ற கட்சியையும் ஆட்சியையும் அவர் சிறையிலிருந்து வருவதற்குள் மொத்தமாக அபகரித்து கொண்டார் பழனிசாமி அவர்கள். அந்த துரோகத்தின் வழி தாழாமல் அவர்கள் மனம் வெதும்பினாலும், இது அரசியலில் இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்து விட்டோம் என்கிற பெருந்தன்மையுடன், பெரிய மனப்பான்மையுடன் மீண்டும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சியை வலிமையாக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி பார்த்தார். அவருடைய போராட்டம் வெல்லவில்லை. அவர் நினைத்தது நடக்கவில்லை. ஆளுக்கு ஒரு திசையில் பீத்து கொண்டு போனார்கள். அதனால் இன்றைக்கு அதிமுகவின் முன்னணியினர் பலரும் பல திசையில் பறந்து விட்டார்கள். அதனால் அவர் இப்பொழுது ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடன் கூட்டணி அமைத்து அவர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எடப்பாடி தொகுதியில் ஒரு கூடுதல் கவனத்தை அவர்கள் செலுத்தவிருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை அந்த தொகுதியில் வன்னியர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கின்றன. பொதுவாக கட்சி திமுக அதிமுக என்று வரும்போது சாதி பாகுபாடுகள் குறைந்து இவர்கள் திமுகவா அதிமுகவா என்கிற பார்க்குற போக்கு தான் பெரும்பாலும் இருந்தது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் சாதி ரீதியாக பார்க்கும் போக்கு அதிகரித்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் எல்லாம் தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூட இல்லை, தன்னுடைய உறவினர்களை மட்டுமே அவர் நியமித்து வந்ததால் அது முழுக்க ஒரு கவுண்டர் கட்சி என்கிற நிலையை நோக்கி போய்விட்டது. அதிமுக என்றால் முன்பு ஜெயலலிதா இருந்தபோது அது தேவர் கட்சி என்ற ஒரு பெயர் இருந்தது.
அது அப்படியே மாறி இப்பொழுது கவுண்டர் கட்சி என்கிற பெயரை பெற்றிருக்கிறது. இந்த எடப்பாடி தொகுதியில் அவர் கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை அதிக வாக்குகள் இருப்பது வன்னியர் சமூகத்தினருக்குத்தான். அதற்கு பிறகு கொங்குவேளாள கவுண்டர்கள் வருவார்கள், அதன் பிறகு மற்ற சாதியினர் அனைவரும் வருவார்கள். இது அந்த தொகுதியினுடைய நிலை. இந்த தொகுதியில் 7-8 முறை தொடர்ந்து வென்ற எடப்பாடி அவர்கள் மிக தெம்போடு முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற தெம்போடு அவர் இப்பொழுது போட்டியிடுகிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் உள்ளூர விளவெளத்து போயிருக்கிறார் என்பது அவருடன் பழகுகிறவர்கள் சொன்ன தகவல் என்றாலும் அவர் கொடுத்த பேட்டியிலிருந்தே அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு அவர் வெளியில் வரும்போது அவரிடம் கேட்கப்படுகிறது, பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதில் கடந்த தேர்தலில் சுமார் 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், இந்த முறை எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்கிற கேள்வி செய்தியாளர்கள் கேட்கின்றனர். அதற்கு அவர் வெளியில் பேசுகிறது போல் 210 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று மேடைக்கு மேடை அவர் பேசுவது போல் அந்த தெம்பும் திராணியும் உள்ளுக்குள் மனசுக்குள் இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்த முறை 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் சொன்னது மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். அதாவது எந்த கேள்விக்கு இந்த பதில் என்றால், நீங்கள் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்கிற கேள்விக்கு இந்த பதிலை அவர் சொல்கிறார். அப்படியானால் தன்னை தோற்கடிப்பதற்கு ஒரு தீவிரமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். அந்த புரிதலின் விளைவாகத்தான் தன்னை தோற்கடிக்க 2 முனைகளில் முயற்சி செய்வார்கள். ஒன்று, திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த பிறந்ததிலிருந்து அவர் அதிமுகவில் இருந்தார் என்றால் அவரை ஒரு இரவில் தூக்கி போட்டு விட்டார் என்கிற பெரும் வேதனையை மேடைக்கு மேடை அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கிய நாளில் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த முறை எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது பாருங்கள், அதுதான் நடக்கப் போகிறது என்று சொன்னதாக ஒரு தகவல் ஏற்கனவே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர் அந்த எடப்பாடி தொகுதியினுடைய வேட்பாளர் யாராக இருந்தாலும், அதாவது அந்த வேட்பாளரை விஜய் தேர்ந்தெடுத்தாலும் சரி, செங்கோட்டையனை தேர்ந்தெடுத்தாலும் சரி, கூடுதலாக பொருட்செலவு சில வழிமுறைகள் எல்லாம் செய்து, தேர்தல் பரப்புரை வழிமுறைகள் எல்லாம் செய்து எடப்பாடியை சட்டமன்ற உறுப்பினராக கூட வெல்ல வைக்க கூடாது என்கிற முனைப்பில் இருந்தார். அதை உணர்ந்ததால் தான் எடப்பாடி அதற்கு முந்திக்கொண்டு, செங்கோட்டையன் அவர்களை முந்திக்கொண்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரை விலக்கி வாங்கிவிட்டார் என்கிற செய்திகள் இப்பொழுது கசிய தொடங்கியிருக்கின்றன. அதற்கு தகுந்தாற்போல் அவளும் கழிவறைக்கு செல்கிறேன் என்று சொல்லி காணாமல் போயிருக்கிறார், கடத்தி விட்டார்கள். எப்படி இருந்தாலும் அவர் போட்டியில் இல்லை என்றாகிவிட்டது. அடுத்து திருமதி சசிகலா அவர்கள் எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகக்கூடாது என்பதில் தீவிர முனைப்பு காட்டி வருவதாக ஒரு தகவல் இருந்தது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் அவருடைய வேட்பாளர் அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் கட்சியின் சார்பாக ஒரு சுரேஷ் என்பவர் வேட்பாளராக அந்த தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது வேட்பு மனு தாக்கல் அன்று கடைசி நாளில் அவர் அறிவிக்கப்பட்டார். சசிகலா அவர்கள் ஒரு 5-6 கட்டங்களாக வேட்பாளர்களை அறிவிக்கிறார். கடைசியாக அறிவித்த வேட்பாளர் திரு சுரேஷ் அவர்கள். அந்த சுரேஷ் அவர்கள் அந்த எடப்பாடி தொகுதியைச் சேர்ந்தவர். ஏற்கனவே அதிமுகவில் மீனவர் அணி செயலாளர் என்கிற பொறுப்பில் இருந்தவர். அந்த மாவட்ட மீனவர் அணி செயலாளர் என்கிற பொறுப்பில் இருந்தவர். திருமதி சசிகலா அவர்கள் இப்பொழுது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடன் கூட்டணியில் இருக்கிறார். அந்த தொகுதியில் வன்னியர்கள் வாக்குதான் அதிகம் என்பது புள்ளிவிவரப்படி சொல்லப்படுகிற ஒரு தகவல். அப்படியானால் அந்த தொகுதியில் திரு ராமதாஸ் அவர்களுடைய வேட்பாளரை நிறுத்தி, ஒரு வன்னிய வேட்பாளரை நிறுத்தி அவரை வெற்றி பெறச் செய்வது அல்லது அவரை அதிக வாக்குகளை பிரிக்க வைப்பது என்பது சரியான உத்தியாக இருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யாமல் மருத்துவர் ஐயா அவர்களிடம் பேசி தன்னுடைய வேட்பாளரை அந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறார். அவரும் அதில் சுரேஷ் என்பவரை நிறுத்தியிருக்கிறார். அந்த சுரேஷ் என்பவர் யார் என்றால் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதாவது அந்த தொகுதியில் அதிகமாக வசிக்கிறவர்கள் வன்னியர்கள், அதற்கு அடுத்த அதிகமாக வசிக்கிறவர்கள் கொங்குவேளாள கவுண்டர்கள் என்று இருக்கிற நிலையில்
அந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் வாக்குகள் மொத்தம் நமக்கு கிடைக்கும். வன்னியர்களில் அன்புமணியை ஆதரிக்கிற பெரும்பாலான வன்னியர்கள், பாமகவின் வாக்கு வங்கியான வன்னியர்கள் பெரும்பாலானோர் அன்புமணி அவர்களை ஆதரிப்பதால் அந்த கூட்டணி வாக்குகள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வெற்றி எளிது என்றுதான் எடப்பாடி நினைத்துக் கொண்டிருந்தார். அந்த வெற்றியை பறிக்கும் வகையில் திரு ராமதாஸ் அவர்கள் தனியாக வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதியாக நியமித்தார். இந்த தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளரை நியமிப்பார். ஒரு வன்னியர் வேட்பாளர் என்றால்தான் எடப்பாடியினுடைய வெற்றியை தடுக்க முடியும் அல்லது வாக்குகளை அதிகமாக பிரிக்க முடியும் என்பது ஒரு பொதுவான கணக்கு. ஆனால் அந்த கணக்குகளை எல்லாம் உடைத்து ஒரு மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த சுரேஷ் அவர்களை திருமதி சசிகலா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். இது என்ன உத்தி? அல்லது அவரும் ஒப்புக்கு சப்பானியாக ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறாரா என்று நாம் விசாரிக்க போனால் அந்த இடத்தில் தான் ஒரு சில திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு தெரிய வந்தன. அது என்னவென்றால், கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களிலும் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்களிலும் அதிருப்தியாளர்கள் என்பது ஏராளமானோர் இருக்கிறார்கள். இன்னொன்று, ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவர்கள் அவர்கள் செய்கிற அட்டகாசங்கள், அட்டூழியங்களால் பிற அனைத்து சாதியினரும் அவர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையோடு இருப்பார்கள். அப்படியானால் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்துவோம் என்றால் நாம் ஒரு பெரிய வாக்கை பெற முடியும் என்பது திருமதி சசிகலா அவர்களின் கணக்கு. அதனால்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதே சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒருத்தரை நிறுத்தாமல், அங்கு பெரும்பான்மையாக இருக்கிற வன்னிய சமூகத்திலும் ஒருவரை நிறுத்தாமல் ஒரு மிகவும் குறைவாக மக்கள் தொகையுடைய மீனவர் சமூகத்திலிருந்து ஒருவரை வேட்பாளராக்கி இருக்கிறார். இதன் மூலம் என்ன நடக்கும் என்றால், கொங்கு வேளாள கவுண்டர்களுடைய அதிருப்தி வாக்காளர்கள், வன்னியர்களுடைய அதிருப்தி வாக்காளர்கள் மற்றும் பிற சாதியினர் அவர்கள் இவர் மீனவர் சமூகம் என்பதற்காகவும் ஒரு சிறுபான்மை சமூகத்தால் என்றைக்கும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது, அவர் எப்பொழுதும் நம்மை மீறிவிட முடியாது என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலும் அந்த மக்கள் அவருக்கு வாக்களிக்க கூடும் என்பது ஒரு கணக்கு, அரசியல் கணக்கு. அதை தாண்டி அந்த வேட்பாளருக்காக திரு மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனையின்படியும் சசிகலா அவர்களுடைய முனைப்பின்படியும் தெருவாக திண்ணையாக பரப்புரை செய்யவிருக்கிறார்கள். அதாவது திண்ணை பரப்புரை என்பது மருத்துவர் ஐயாவினுடைய தனிப்பட்ட சிறப்பு என்று கூட சொல்லலாம். அவர் ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த மக்களை ஒரு இடத்தில் ஒருங்கிணைத்து ஒரு திண்ணையில் அமர்ந்து கொண்டு நம்முடைய மக்கள் நிலை என்னவாக இருந்தது, அதை என்னவாக நான் மாற்றுகிறேன், எதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் எதற்காக எனக்கு ஆதரிக்க வேண்டும் என்று அவர் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் பேசியிருக்கிறார். அதுவே அவருக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கி தந்து அவருக்கு இன்றைக்கு இருக்கிற பல்வேறு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது. அதில் வளர்ந்தவர் தான் திரு அன்புமணி அவர்களும் கூட. அப்படிப்பட்ட உத்தியை எடப்பாடி தொகுதியில் கடைபிடிப்பது என்று திரு சுரேஷ் அவர்கள் வேட்பாளர் அவருக்கான பரப்புரையில் பொருட்செலவு மற்ற விஷயங்களை எல்லாம் திருமதி சசிகலா அவர்கள் பார்த்து கொள்ளும்போது தேர்தல் பரப்புரைக்கான உத்திகளை வகுத்து ஒவ்வொரு ஊராக கிராமமாக சென்று எடப்பாடி அவர்கள் எவ்வளவு நயவஞ்சகர், எவ்வளவு தப்பானவர், இந்த தொகுதிக்கு நன்மை செய்கிறேன் என்கிற பெயரிலும் அந்த தொகுதியில் நடந்த முக்கியமான விஷயங்களையும், அதாவது ஒரு நல்ல சாலை போட்டது, நல்ல பேருந்து நிலையம் அமைத்தது, நல்ல கட்டிடங்கள் கட்டியது, அனைத்திலும் அவர் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு லாபம் பார்த்தார், அந்த கட்டிட தார் சாலை போடுகிற ஒப்பந்தங்களை யாருக்கு கொடுத்தார், அவர்கள் அதனால் என்ன பலனடைந்தார்கள், அந்த பலன் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி திரும்பி வந்தது என்கிற விஷயங்களை தெருவாக வீதியாக வீடாக பேசப்போவதாக ஒரு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின்படி கடந்த தேர்தலில் சுமார் 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது 1,64,000 சில்லறை வாக்குகள் அவர் பெற்றிருந்தார் கடந்த தேர்தல். இந்த முறை கூட்டணி மாற்றங்கள், பல பாமகவினுடைய பிளவு, சில கூட்டணி மாற்றங்கள், அதாவது குறிப்பாக திமுக அணிக்கு வந்தது ஆகிய பல விஷயங்கள் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக அமைந்திருக்கின்றன. இன்னொரு விஷயம், கடந்த தேர்தலில் இல்லாத ஒரு பெரிய விஷயமாக திருமதி சசிகலா அவர்கள் இந்த முறை களத்துக்கு வருகிறார். அவர் களத்துக்கு வந்து திமுகவைத்தான் அதிகம் விமர்சித்து பேசுகிறார் என்றாலும், மேடைகளில் அவர் அதிகம் விமர்சித்து பேசுகிறார் என்றாலும், அவர் பாதிக்கப்பட்டது முழுக்க எடப்பாடி பழனிசாமியால் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும்.
ஒரு மிகப்பெரிய துரோகத்தின் வழியில் அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த உணர்ச்சிகளை ஒரு இடத்தில் குவித்து ஒருங்கிணைத்து ஒரு பாய்ச்சலாக திருமதி சசிகலா அவர்கள் நிகழ்த்தப் போகிறார் என்றும், இதனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட வெல்ல முடியாது என்றும் ஒரு அதிர்ச்சியான தகவலை நீங்கள் பாருங்கள் நடக்கும் என்று நம்பிக்கையுடன் அந்த தரப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மே 4ஆம் தேதி என்னவென்று தெரிய போகிறது. ஆனால் இதுவரை இல்லாத வகையில் அவரை நோக்கி இப்படி ஒரு குறிப்பிட்டு ஒரு தாக்குதலை திருமதி சசிகலா அவர்கள் தொடங்கி இருக்கிறார் என்பதும், அது நிச்சயமாக வெல்லும் என்று அவரும் அவருடைய ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். பொதுவான போக்கிலும் எடப்பாடி அவர்களின் மீதான அதிருப்தி அவரை சட்டமன்ற உறுப்பினராக வெல்ல வைக்க கூட முடியாத அளவுக்கு ஆகும் என்றும் ஒரு கருத்து உலவிக் கொண்டுதான் இருக்கிறது. அதாவது நிச்சயமாக அவரை எப்படிங்க தோற்கடிக்க முடியும், அவர் எப்பவுமே ஜெயிச்சுட்டு தான் இருப்பார் அப்படின்ற வார்த்தை அந்த தொகுதியில் நாம் சிலரிடம் பேசிய போது வரவில்லை. அவருமே சொல்லவில்லை என்னும் போது அப்புறம் அந்த தொகுதியில் இருப்பவர்கள் சொல்லி என்ன, சொல்லாவிட்டால் என்ன. இப்பொழுது திருமதி சசிகலா அவர்கள் குறிப்பாக 2-3 வேட்பாளர்களை குறிவைத்து இதுபோல் ஆட்களை இறக்கியிருக்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமி முதன்மையானவர் என்பதால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றிய ஒரு விமர்சனங்களில் முக்கியமாக வைப்பது 10 தோல்வி பழனிசாமி இந்த தேர்தலில் மொத்த தோல்வி பழனிசாமியாக மாறப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விமர்சனம் பழித்து விடுமோ என்கிற எண்ணத்தை இந்த கருத்துக்களும் தகவல்களும் உறுதிப்படுத்துகின்றன. அவரே சட்டமன்ற உறுப்பினராக வெல்ல முடியாவிட்டால் அவர் மீது மக்களுக்கு முற்றாக நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு போகும். அது அந்த கட்சியை அவரிடமிருந்து பறிக்கும், அவர் அடுத்து அரசியல் வாழ்க்கையும் சேர்த்து பறிக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், மே 4ஆம் தேதி பாருங்களேன் என்கிற அந்த வார்த்தையினுடைய வலிமை என்னவென்பதை நாம் மே 4ஆம் தேதி பார்க்க போகிறோம். அனைவருக்கும் தெரிய போகிறது. இப்பொழுது அதை நோக்கின வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பது மட்டும் உண்மை. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.